உதட்டை கடித்து கொண்டான். கணத்துக்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஒரு பேருணர்ச்சி எழுந்தது. அது என்னவெனில், போலீசார் கையில் தான் மறுபடியும் அகப்படக்கூடாது என்பதுதான். கடவுளை நினைத்து கைகூப்பி, சுவாமி சுவாமி, ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன். அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும். அதுவரையில் போலீஸ்காரர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டான். எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று. சற்று முற்றும் பார்த்தான். வீட்டுக்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள். சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்வது சாத்தியமில்லை. இப்போதைக்கு ஓட வேண்டியதுதான், பிறகு பார்த்து கொள்ளலாம். முத்தையன் ஓடத் தொடங்கினான். வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான். ஊருக்கு அடுத்தாற்போல் ஒரு மைதானம். மைதானத்தில் மங்கலான நிலவு வீசிக்கொண்டிருந்தது. அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயம்தான். அதற்கப்பால் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை. அதை பிடித்துவிட்டால் தப்பலாம். மைதானத்தில் 3/4 பங்கு அவன் தாண்டிவிட்ட போது பின்னால் போலீஸ்காரர்கள் ஆரவாரம் கேட்டது. இன்னும் விரைந்து ஓடி சாலையை பிடித்தான். பிறகு சாலையோரமாய் இருளடர்ந்த பக்கமாகவே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகுநேரம் ஆன பிறகு அவன் நிற்கவில்லை. 7-8 மைல் தூரத்திற்கு அப்பால் ஒரு சாலையானது கொள்ளிடத்து லைன்கரை சாலையை சேர்ந்தது. முத்தையன் அவ்விடம் வந்தபோது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருளடைந்து விட்டது. அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமை தாங்கி இருந்தது. அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான். அப்படியே தலையை சற்று சாய்த்தான். அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். பலபலவென்று பொழுது புலர்ந்தது. நாலாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது. வயல்களில் மடைகளில் பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் தம்புரா ஸ்ருதியைப் போல இனிமையாய் ஒலித்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் கலப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு வந்தான். அபிராமி, உன் தொண்டை எப்போது இவ்வளவு லட்சணமாச்சு என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான். அந்தண்டையும் இந்தண்டையும் பார்த்து முழித்தான். உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன. சட்டென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணற்காட்டிற்குள் மறைந்து கொண்டான். குடியானவன் அந்த சுமைத்தாங்கியின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் 2 போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள். பாவம், அவர்கள் ராத்திரியெல்லாம் கண்ணை விழித்து அலைந்து ரொம்பவும் களைத்து போய் காணப்பட்டார்கள். அடே, இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தாயா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான். குடியானவன் திருவென்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன், அடே என்னடா முழிக்கிறாய், ஆளு தேளு எதையாவது பார்த்தாயா என்று அதட்டும் குரலில் கேட்டான்.